Taste the Daily. இரண்டாம் கட்ட பிரச்சாரம் அறிவிப்பு. ஜூலை 24ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரை இரண்டாம் கட்டமாக பிரச்சார சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் புரட்சி தமிழர். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற புரட்சி தமிழரின் இரண்டாம் கட்ட பிரச்சாரம் வரும் 24ஆம் தேதி புதுக்கோட்டை மாவட்டத்தில் துவக்கம். ஆகஸ்ட் 8ஆம் தேதி விருதுநகர் மாவட்டத்தில் இரண்டாம் கட்ட பிரச்சாரத்தை நிறைவு செய்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் 200க்கும் மேற்பட்ட திமுகவினர் அதிமுகவில் இணைவு. மக்கள் பணியில் இணைந்தவர்களுக்கு கழக துண்டுகள் அணிவித்து வாழ்த்து கூறினார் புரட்சி தமிழர். செங்கல்பட்டு மாவட்டம் இடைக்களிநாடு பேரூராட்சியில் கனிம நிறுவனம் மூலமாக திமுகவினர் அளவுக்கு அதிகமாக மணல் எடுக்கப்படுவதை கண்டும் காணாமல் இருக்கும் ஸ்டாலின் மாடல் அரசு பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். ஜூலை 18ஆம் தேதி செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. மக்களின் அத்தியாவசிய மற்றும் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யாத காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் பேரூராட்சியை கண்டித்து அதிமுக பொதுச் செயலாளர் ஆர்ப்பாட்டம் அறிவிப்பு. வரும் 17ஆம் தேதி உத்திரமேரூர் பேருந்து நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. உத்திரமேரூர் பேரூராட்சியில் சொத்து வரி, குடிநீர் வரி, தொழில் வரி ஆகியவை பல மடங்கு உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் அதற்கேற்ப சாலை, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லை. உத்திரமேரூர் பேரூராட்சி மன்ற நிர்வாக சீர்கேட்டிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். விளம்பரத்தை வைத்து ஏமாற்றும் திமுக அரசு மகளிருக்கான உரிமை தொகையை கூட குறிப்பிட்ட மகளிர்களுக்கு மட்டுமே கொடுக்கிறது. கோவையில் நடைபெற்ற அதிமுக பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி விமர்சனம். திமுக விளம்பரத்தில் மட்டும் ஏமாத்திட்டு இருக்கிறான், எதுவுமே செய்ய போறதில்லை. அந்த 1000 ரூபாய் கொடுத்தது கூட சில பேருக்கு கொடுக்கல, அது கூட உங்களுடைய வரி பணம் எல்லாம். இன்னைக்கு பார்த்து சொத்து வரி எவ்வளவு அதிகம் பண்ணிட்டாங்க, ஈபி கட்டணம் எவ்வளவு அதிகம் பண்ணிட்டாங்க. ஒரு வீட்டுக்கும் நீ கரண்ட் சார்ஜ் கட்டுறது பாத்தீங்கன்னா இவங்க கொடுக்குற 1000 ரூபாய் எதுக்கு பத்தம்? சொத்து வரி எவ்வளவு கட்டுறீங்க? நீங்க யாராவது வீடு கட்ட முடியுமா? சிமெண்ட் என்ன விலை, கம்பி என்ன விலை, ஜல்லி என்ன விலை, ஒரு லோடு மண்ணு கொண்டு வர முடியுமா? எதுவுமே செய்ய முடியாது. ஆகவே இந்த ஆட்சி மக்கள் ஒட்டுமொத்தம் முடிவு பண்ணிட்டாங்க. இந்த ஆட்சி எப்ப வீட்டுக்கு போக முடியும்? திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு பள்ளி மாணவிகளை ஆசிரியர்களே பாலியல் வன்கொடுமை செய்யும் அவல நிலை உள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே நடைபெற்ற தெருமுனை பிரச்சாரத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி வேதனை. அம்மா இருக்கின்ற போதும் அண்ணன் எடப்பாடியார் இருக்கின்ற போதும் எங்கேயும் சட்டம் ஒழுங்கு கிடவில்லை. தினந்தோறும் 10 கொலைகள் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றன. பாலியல் என்பது இன்று பள்ளிக்கு குழந்தைகளை அனுப்ப முடியாத சூழ்நிலை, பெண் குழந்தைகளை. காரணம், ஆசிரியர்களே மாணவனுடைய கற்பை சூறையாடுகின்ற ஆட்சிதான் திமுக ஆட்சி. திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே எரிபொருள் ஏற்றிச் சென்ற சரக்கு ரயிலில் பயங்கர தீ விபத்து. தீ விபத்தால் திருவள்ளூர் வழியாக இயக்கப்படும் ரயில் சேவையில் பாதிப்பு ஏற்பட்டதால் பயணிகள் அவதி. திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே சரக்கு ரயிலில் ஏற்பட்ட தீ விபத்தால் திருவள்ளூர் வழியாக இயக்கப்படும் ரயில் சேவைகள் பாதிப்பு. பல ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதால் அரக்கோணம் மற்றும் புரட்சித் தலைவர் டாக்டர் MGR மத்திய ரயில் நிலையங்களில் பயணிகள் தவிப்பு.
திருவள்ளூர் அருகே சரக்கு ரயில் தீ விபத்தை தொடர்ந்து விரைவு ரயில்கள் ஆம்பூர் அருகே சுமார் 3 மணி நேரம் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் அவதி. ரயிலில் இருந்து இறங்கிய பயணிகள் சொந்த ஊர்களுக்கு செல்ல பேருந்துகளை பிடிப்பதற்காக ஆபத்தான முறையில் தண்டவாளத்தை கடந்த அவலம். திருவள்ளூரில் சரக்கு ரயிலின் டீசல் டேங்க் வெடித்து தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் குறித்து உயர்நிலை விசாரணை நடத்த வேண்டும். ரயில்வே நிர்வாகத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். சரக்கு ரயில் தீ விபத்து இது சாதாரண தீ விபத்து அல்ல, டீசல் ரசாயனம் என்பதால் மிகுந்த எச்சரிக்கையுடன் கையாண்டு மக்களை காக்கும் நடவடிக்கைகளை எடுக்கவும், மக்களை காக்கும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என மத்திய மாநில அரசுகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். சென்னை நுங்கம்பாக்கத்தில் பகுதி நேர ஆசிரியர்கள் கண்களில் கருப்பு துணி கட்டி 6வது நாளாக ஆர்ப்பாட்டம். தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத ஸ்டாலினின் திராவிட மாடல் அரசுக்கு எதிராக ஆசிரியர்கள் கோஷம். எங்களுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. எங்களுக்கு 180 அவர் சொன்னதை தான் நாங்க கேட்கிறோம். 181 அறிக்கையின்படி அவங்க பணி நிரந்தரம் செய்யறோம் அப்படிங்கறதுனால தான் நாங்க இத்தனை நாள் நாங்க தொடர்ச்சியா போராடிட்டு இருக்கோம். அவர் முடிகிற நேரத்துல எங்களுக்கு அவர் செய்வாரு நம்பிக்கையோட தான் இன்னுமே நாங்க உட்கார்ந்துருக்கோம். அவர் இன்ன வரைக்கும் எங்களுக்கு செய்யறோம்னு கூட மற்ற நிர்வாகிகள் சொல்றதெல்லாம் எங்களுக்கு முக்கியம் கிடையாது சார். அவர் வாயிலேருந்து எங்களை முடியாதுன்னு சொல்லட்டும் சார். எங்களை அவர் முடியும் சொல்லியிருக்காரு. அதனாலதான் இன்ன வரைக்கும் நாங்க போராடிட்டு இருக்கோம். செங்கல்பட்டு அருகே பள்ளிக்கு செல்லும் வழியில் 7 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆட்டோ ஓட்டுநர் போக்சோவில் சிக்கினார். விடியா திமுக ஆட்சிகள் அதிகரிக்கும் பாலியல் வன்கொடுமைகளால் வயிற்றில் நெருப்பை கட்டிக் கொண்டிருப்பதாக பெற்றோர்கள் வேதனை. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் வீட்டில் தனியாக இருந்த மாற்றுத்திறனாளி பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த காமுகன் பிடிபட்டார். திறனற்ற ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு மது போதையில் வந்த ஆசிரியரை கேள்வி எழுப்பிய தலைமை ஆசிரியரை தாக்க முயற்சி. பாழடைந்த பள்ளிக்கல்வித்துறையின் செயல்பாட்டால் மாணவர்களை வழிநடத்த வேண்டிய ஆசிரியர்களை வழிகட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 4 மற்றும் 5ஆம் வகுப்பு படிக்கும் 5 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியர் போக்சோவில் சிக்கினார். மாணவிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யாமல் பாவடிவிலான இருக்கை முறை என தேவையற்ற செயலில் ஈடுபடும் செயலிழந்த அரசின் பள்ளிக் கல்வித்துறை. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பள்ளி முடிந்து வீடு திரும்பிய 8ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த முதியவர் சிக்கினார். திறனற்ற திமுக ஆட்சியில் செயலிழந்த காவல்துறையால் பெண் குழந்தைகளின் வாழ்வு சிதைக்கப்படுவதாக பெற்றோர்கள் கண்ணீர். சென்னை அம்பத்தூரில் இளைஞர் ஓட விரட்டி வெட்டி படுகொலை. கொலைகள் நடைபெறாமல் பொழுதே விடியா நிலையை உருவாக்கியுள்ள கொடுங்கோல் ஆட்சியால் மக்கள் பீதி. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே சாலையில் நடந்து சென்ற இளைஞர் வெட்டி படுகொலை. ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் நாள்தோறும் கொலை என்ற நிலை மாறி அடுத்தடுத்து கொலைகள் நடப்பதால் வெளியே நடமாடவே அச்சப்படும் மக்கள். தஞ்சாவூர் மாவட்டம் கபிஸ்தலம் அருகே முன்விரோதம் காரணமாக கூலி தொழிலாளி இரும்பு கம்பியால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதால் தினம்தோறும் கொலை சம்பவங்கள் அரங்கேறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே பெண்களை கேலி செய்த நபர்களை தட்டி கேட்ட இளைஞர் வெட்டி படுகொலை. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் கொலை சம்பவம் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே கடன் கொடுத்தவர்கள் தகாத வார்த்தைகளால் பேசியதால் இளம்பெண் தூக்கிட்டு தற்கொலை. பொய் வாக்குறுதி திமுக ஆட்சியில் கட்டாய கடன் வசூல் தடுப்பு சட்டம் வெறும் காகித அளவில் இருப்பதால் வாழ வேண்டிய வயதில் வாழ்க்கையை முடித்துக் கொண்ட பெண். சென்னை புழல் சிறையில் பெண் கைதியின் கொடூர தாக்குதலுக்கு உள்ளான பெண் காவலருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. காவலர்களுக்கு பாதுகாப்பில்லாத ஆட்சியா,
ஸ்டாலின் மாடல் ஆட்சி என பொதுமக்கள் கேள்வி. திருவண்ணாமலை மாவட்டம் எடப்பாளையம் அருகே திமுக மன்னராட்சியின் வாரிசு முதலமைச்சரின் உதயநிதி வருகைக்காக கொடிக்கம்பம் விழுந்து வாகனம் ஓட்டி படுகாயம். முதல் சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோடுக்கு பேனர் வைக்க அனுமதி மறுத்த நிலையில் வாரிசு முதல்வருக்காக நகரம் முழுவதும் கொடிக்கம்பங்களை நட அனுமதித்து மக்களின் உயிரோடு விளையாடும் ஏவல் துறை. தருமபுரியில் ஆன்லைனில் ஆர்டர் செய்த பொருள் மாறி வந்ததால் கொரியர் அலுவலகத்திற்குள் அத்துமீறி நுழைந்து ஊழியரை சரமாரி தாக்கி திமுக கவுன்சிலர் அராஜகம். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கிறோம் என்ற அகந்தையில் திமுகவினர் அடாவடி. நோய்களை விநியோகிக்கும் கிடங்காக மாறிய கோயம்பேடு காய்கறி சந்தை. கமிஷன் மாடல் திமுக ஆட்சியில் மாநகராட்சியின் மெத்தனத்தால் காய்கறி சந்தைகள் காணும் இடமெல்லாம் சேரும் சகதியுமாய் குப்பை கூலமாக இருக்கும் அவலம். சென்னை அரும்பாக்கம் அருகே ஓட்டுநருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதால் தறிக்கட்டு ஓடிய அரசு பேருந்து மோதியதில் பாதசாரி ஒருவர் உயிரிழப்பு. திறனற்ற அரசின் போதிய விடுமுறை வழங்காமல் போக்குவரத்து ஊழியர்களையும் கொன்று அப்பாவி மக்களின் உயிர்களையும் பறிப்பதாக மக்கள் ஆதங்கம். சென்னையை அடுத்த தாம்பரம் அருகே பிரேக் பிடிக்காத விடியா அரசின் தகரடப்பா பேருந்து மோதியதால் கார்கள் விபத்தில் சிக்கிய நிலையில் ஆத்திரமடைந்த மக்கள் அரசு பேருந்து ஓட்டுநர் நடத்துனருடன் வாக்குவாதம். ஓட்டை உடசல் அரசு பேருந்துகளை ஸ்டாலின் அரசு முறையாக பராமரிக்காததால் அடிக்கடி விபத்தில் சிக்கி பயணிகளை படையப்படுத்தும் அவலம். திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டி பேரூராட்சியில் கஞ்சா விற்பனை செய்து இளைஞர்களை சீரழித்த பெண் சிக்கினார். தமிழகத்தை போதைப் பொருட்களின் சந்தையாக மாற்றிவிட்ட ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் கடும் கண்டனம். சென்னை மணலியில் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேற்றப்படும் ரசாயன புகையால் மூச்சு திணறும் வடசென்னை மக்கள். கரப்ஷன் மாடல் திமுக ஆட்சியில் கமிஷனை வாங்கிக் கொண்டு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் மௌனமாக இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை புளியந்தோப்பு பகுதியில் இளைஞர்களை சீரழிக்கும் நோக்கில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட நபர் பிடிபட்ட நிலையில் அவருக்கு கஞ்சா சப்ளை செய்த பெண் தலைமறைவு. தேசக்தி ஸ்டாலின் ஆட்சியில் சர்வதேச போதைப்பொருள் கேந்திரமாக தமிழகம் மாறியிருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி சாயர்புரம் அருகே தனது வீட்டு அருகே வீடு கட்டவிடாமல் அடியாட்களை ஏவி தம்பதியை தாக்கி திமுக பிரமுகர் அட்டூழியம். ஆளும் அதிகார திமிரில் நாளுக்கு நாள் எல்லை மீறி செல்லும் திமுகவினரை ஸ்டாலின் கண்டும் காணாமல் விளம்பர மோகத்தில் திளைப்பதற்கு மக்கள் கடும் கண்டனம். சென்னை கொடுங்கையூரில் போதையில் இருதரப்பினர் கம்பு தடி உள்ளிட்ட ஆயுதங்களால் ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்ட கொடூரம். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் நாளுக்கு நாள் சட்டம் ஒழுங்கு சீர்கெடுவதால் மக்கள் கடும் அச்சம். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உள்ள குடிநீர் ஆலையில் வாங்கப்பட்ட குடிநீர் பாட்டிலில் பள்ளி இருந்ததாக குற்றச்சாட்டு. ஸ்டாலின் ஆட்சியில் உணவு பாதுகாப்பு துறையினர் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் குடிநீர் ஆலை நிர்வாகத்தினர் மக்கள் உயிரோடு விளையாடுவதாக வேதனை. நீலகிரி மாவட்டம் உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவர்களின் தவறான அறுவை சிகிச்சையால் கால்களை அகற்றும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக வேதனை. விளம்பர மாடல் ஸ்டாலின் அரசு போதிய மருத்துவர்களை நியமிக்காமல் அப்பாவி மக்களின் உயிரோடு விளையாடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டம் மங்களம் பகுதியில் நொய்யல் நதி நீரை விவசாயத்துக்கு பயன்படுத்தும் வகையில் மாற்றித்தர வலியுறுத்தி நொய்யல் விவசாயிகள் சங்கம் சார்பில் உண்ணாவிரத போராட்டம்.
விவசாயிகள் மீது அக்கறை காட்டுவது போல் நாடகமாடும் ஸ்டாலின் மாடல் அரசுக்கு எதிராக விவசாயிகள் கண்டன கோஷங்கள். சென்னையில் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மையங்களில் குடிப்பதற்கு தகுதியற்ற தண்ணீர் வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. மக்களை ஏமாற்றுவதையே வழக்கமாக கொண்டிருக்கும் விளம்பர மாடல் ஸ்டாலின் அரசுக்கு பொதுமக்கள் கண்டனம். சுத்தமாக இல்லை தண்ணி, நல்லா இல்லை, டேஸ்ட் இல்லை தண்ணி, குடிக்கிறதுக்கு வராங்க எல்லாம் குடிக்கிறது தான் தண்ணி வராங்க. ஆனால் அந்த தண்ணி நல்லா இருக்குது. அங்கே இருக்க தண்ணி நல்லா இருக்குது. அந்த குழாய் பிடிக்குங்க தண்ணி டெய்லி நாங்கள் இங்கே தான் இருக்க வியாபாரம் பண்ணுறோம். இங்கே தண்ணிக்கு பிடிச்சா நல்லா வேறு டேஸ்ட்டே கிடையாது. ஆனால் எங்கே வருதுக்கு பிடிச்சி மூஞ்ச கழுவுது, குளிக்குதுங்க, எல்லாம் செய்யுதுங்க. இங்கே இந்த தண்ணி வேஸ்ட்டு தான் சும்மா போடுது. வரவங்களாம் குளிக்கிறாங்க, துணி துவைச்சி போடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. விழுப்புரம் மாவட்டம் வாக்கூர் கஞ்சா போதையில் அண்ணன் ஏர்கனால் சுட்டதில் தம்பி சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. தாய் மற்றும் மனைவிக்கு தீவிர சிகிச்சை. போதைப் பொருட்களை தடுக்க தவறும் விளம்பர மாடல் திமுக அரசால் சின்னா பின்னமாகும் குடும்பங்கள். கடலூர் மாவட்டம் குமராட்சி அருகே பட்டியல் இன சிறுவர்களை தாக்கியதுடன் டிராக்டரை ஏற்றி கொலை செய்ய முயற்சி. சமூக நீதிக்கான அரசு என கூறி விளம்பரம் தேடும் திமுக ஆட்சியில் சமூக பாகுபாட்டால் பரிதவிக்கும் பட்டியலின மக்கள். தூத்துக்குடியில் டாஸ்மாக் பாரில் இருந்தவர்களிடம் மது அருந்த பணம் கேட்டு கத்தியை காட்டி மிரட்டி ரவுடிகள் ரகளை. விடியா ஸ்டாலினின் ஏவல் துறை மீது சிறிதும் பயம் இல்லாததா நாளுக்கு நாள் அதிகரிக்கும் ரவுடிகளின் அராஜகம். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே ஆன்லைன் விளையாட்டில் பணத்தை இழந்த தனியார் நிறுவன தற்காலிக ஓட்டுநர் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்ட பரிதாபம். ஆன்லைன் கேம் தடை விவகாரத்தில் ஸ்டாலின் அரசு விளம்பர நாடகத்தில் ஈடுபட்டு வருவதால் அப்பாவி உயிர்கள் பலியாகும் அவலம். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அருகே இறந்தவரின் உடலை அடக்கம் செய்ய எதிர்ப்பு தெரிவித்ததால் சடலத்துடன் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை மிரட்டி காவல்துறை அராஜகம். விடியா திமுக ஆட்சியில் இறுதிச் சடங்கு செய்வதற்கு கூட சங்கடம் ஏற்படுவதாக மக்கள் வேதனை. நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் 7 பேரை கைது செய்து இலங்கை கடற்படை அட்டூழியம். தமிழர்களின் மீன்பிடி பிரச்சனையை வெறும் கடிதம் எழுதுவதுடன் கடமை முடிந்துவிட்டதாக மெத்தனமாக இருக்கும் திமுக அரசால் தவிக்கும் மீனவ மக்கள். இங்கிலாந்துக்கு எதிரான T20 கிரிக்கெட் தொடரை முதல் முறையாக இந்திய மகளிர் அணி கைப்பற்றியது. 5 போட்டிகளை கொண்ட தொடரில் 3 போட்டிகளில் வாகை சூடிய நிலையில் ஆட்ட நேரடி முடிவில் ராதா யாதவ் தாவி பிடித்த கேட்சிற்கு குவியும் பாராட்டு.